இன்னைக்கே ப்ரப்போஸ் பண்ணிடலான் இருக்கேன்டா. ட்ரை பண்ணி பாருங்க சார். சார் எனக்கு என்னமோ ஐஷியம் உங்களுக்கு இல்லைன்னு தோணுது சார். டேய் என்னடா சொல்ற? காம் சார், பின்ன என்ன வேற எவனோ ஒருத்தன் மேடத்தை ஒட்டிக்கிட்டு இருக்கான். நேத்து வந்தோம் மேடத்தை உசார் பண்ணிட்டான் சார். நீங்க ஐயோ சார். So team, let's welcome our new boss Arun. நேத்து வந்தவனுக்கு எம்டி போஸ்டா? உனக்கு 2 கல்யாணம் பண்ண துப்பு இல்லைன்றதுனால தான் அப்பா உன்னை வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாரு. உன் பையனை ட்ரெயின் பண்றியா? ஏங்க என்ன சொல்றாரு இவரு? டேய் போலீஸ்காரனா போலீஸ் வேலையை பாருங்கடா, அதை விட்டுட்டு மாமா வேலை பாக்குறீங்க. இவன் முன்னாடி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே. ஐஸ்வர்யா கிட்ட தான் நம்ம ஆம்பிஷன் என்னன்னு சொல்ல முடியல. இவகிட்டயாவது நம்ம ஆம்பிஷன் என்னன்னு சொல்லியே ஆகணும். என்னடா வந்ததுலேருந்து எதையும் யோசிச்சுட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். அது என்னோட ஆம்பிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். அதோட நம்ம லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட. எங்க அதை சொன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் பாதிக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இங்கே பாருடா அருண், என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட கேட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இது மட்டும் பண்ண, எனக்கு நீ, உனக்கு நான், இது மட்டும் மனசில் வச்சுக்கோ. ஐ லவ் யூடா. லவ் யூ டு. ஜூஸ் குடிக்கலாமா? என்னடா நம்ம ஆம்பிஷனை ஐச்சுக்கிட்டேயும் சொல்ல முடியல, இவள்கிட்டையும் சொல்ல முடியலையே. ஐயோ எப்போ எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒருவேளை நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலோ? என்ன விஷயம் சொல்லுப்பா. என் ஃபேமிலி பற்றி தான் சொல்லணும். அப்பா, அம்மா, நான். எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேரும் ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி தான் இருக்கோம். எங்கள் அப்பாவுக்கு நான் ஏன்டா பொண்ணாக பிறந்தேன்னு அவருக்கு பிடிக்கவே இல்லை. அதனால தான் நான் வேலைக்கே வந்தேன். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் வேலைக்கு வந்தனால்தான் நீ எனக்கு கிடைச்ச. உன்னால தான் என் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, நீ என்ன வேலை செய்கிறன்னு வீட்டில் கேட்டால் என்ன சொல்கிறது? இதான் உன் பிரச்சனையா? உன் வீட்டில் மாப்பிள்ளை என்ன பண்ணுறான்னு தெரியணும், அவ்வளோதானே? மாப்பிள்ளை கௌரவமான வேலையில் இருக்காரா இல்லையான்னு தெரியணும். ரீசெண்ட் டேஸாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கல ஒரு யூடியூப் சேனல். ஆமாம், அதோட எம்டி நான் தான். போதுமா? ஓ, அது உன்னோட சேனல் தானா? ஆமாம். அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? இங்கே பாரு, பொண்ணுங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் பசங்க 10 விஷயம் பண்ணிட்டு சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ உன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? நீ ஹாப்பி தானே? லவ் யூடா. லவ் யூ டூ. அப்புறம் ஏதாவது பேசு. என்னது? ஏதாவது பேசணுமா? என்ன பேசுறேன்னு தெரியலையே. டே அருண், என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? என்ன சொல்லணும்? ஏதாச்சும் உனக்கு தோன்றத பேசு. என்னென்னமோ தோணுது. டே சிக் போடா. தனியா வேற இருக்கும். ஒரே ஒரு கிஸ் பண்றோம். இப்பயே பண்றோம். ஏய் அருண், என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, கிஸ் பண்ணலான்னு நினைச்சேன். சாரி அருண், எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. சாரிப்பா. சாரி அருண், எனக்கு அது ஜென்ரலாகவே இந்த மாதிரி லவர்ஸ் எல்லாம் பப்ளிக் பிளேஸில் பண்ணுறது பார்த்தா எனக்கு பர்சனலாக அதெல்லாம் பிடிக்காது. ஓகே?
ஓகே சாரி. கிஸ் பண்ணலாம்னு நினச்சேன், முடியலையே. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன் உட்காரு, என்னாச்சு? பின் என்னடா ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்துட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்க? அவன் லவர்ஸ்குள்ள என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? யாருமே இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்ல. பெரிய ஆஞ்சநேயர் பக்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க. ஏய், நீ ஆடி இதெல்லாம் பேசுற? பின்ன சைலண்டா உட்காந்துட்டு இருப்பாங்க. எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும். நமக்கு பிடிச்ச பையன் பக்கத்துல இருக்கும்போது சரி சரி, கோச்சுக்காத. டிஃபன் தானே, சாப்பிட்டு போயிடலாம். ஐஷு, கார் பார்க் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு முக்கியமான கால் இருக்கு, நான் பேசிட்டு வரேன், நீ உள்ள போ. ஓகேவா? சரி, நான் உள்ள போய் பார்த்துட்டு இருக்கேன், நீ உள்ள வா. போ. ஹலோ. அருண், நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருக்கேன். கொஞ்சம் ஷூட்காக பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஃப்ரீயாக இருந்தா வாயே. சரி, ஓகேடா, நான் இங்கே இருக்கேன். ஓகே, கம். சரி. ஹே அருண், போ. நான் எல்லாம் போய் எடுத்துட்டு வரேன், நீ இங்கே இரு. ஓகே? ஏ, நீங்க என்ன பண்ற? யார் அவ? மரியாதை சொல்லு, யார் அவ? ஏய், அவ வந்து என் ஆஃபீஸ் கொலீக். திங்ஸ் வாங்கதோ, நாளைக்கு ஷூட் இருக்கு, அதான். ஆமா, நீங்க என்ன பண்ற? நான் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன். ஓ, அப்படியா? சரி, நீ இங்க என்ன பண்ற? அதான் நான் சொன்னேனே, நாளைக்கு ஷூட்டு, திங்ஸ் வாங்க வந்திருக்கேன். நீ என்ன அந்த பொண்ணோட பார்த்ததும் தப்பா நினைச்சிட்டல? நான் ஒன்றும் நினைக்கல, உடம்பு பாரு அழிச்சு போயிடுச்சு. இப்படி இருந்தா இப்படி. நீ எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தா உடம்பு ஏற போகுது. என்ன கரெக்டா நான் சொல்றது? சரி, இனிமேல் இப்படி இருக்காத. டைம் ஒழுங்கா சாப்பிடு, சரியா? சரி. ஓ, ஒரே நேரத்துல 2 பொண்ணை ஓட்டிட்டு இருக்கானா இவன்? இங்க உனக்கு ஏதாவது வேணுமா? சரி. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, எதுவும் வாங்கலையா? சரி சரி. ஓகே, உடம்புலாம் ஒழுங்கா பார்த்துக்கோ. ஒரு நிமிஷம். அருண், ஒரு நிமிஷம். யோ, என்னையா இங்க என்னையா பாருங்க? சொல்லுமா. முன்ன பின்ன ஆளுங்க கட்டி பிடிச்சி பார்த்தது இல்லையா? இல்ல நீதான் பண்ணது இல்லையா? இவன் யாரும் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கான். சனியே, வெளியே வா. ஏய், உங்க அப்பான்னு சொல்லியிருந்தா மாஸ்க கட்டி பார்த்திருக்கலாம்லடி. ஏன்டி சொல்லல? வீட்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எந்த பிரச்சனைனாலும் நீ ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்து கூட. சரி, ஓகே, வரேன், பாய். ஏய் ஏய் ஏய், வரா பாரு மினிக்கிட்ட. டேய், அந்த பொண்ணு யாருடா? இழுச்சுட்டே பேசுறா. இது அதுவா என் ஃபேமிலி ஃப்ரெண்டுப்பா. அருண், உண்மையாவே ஃபேமிலி ஃப்ரெண்டா? ஆமாப்பா, நான் உண்மையா தான் சொல்றேன். என் ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். திங்ஸ் வாங்க வந்திருந்தாங்க. இனிமேல் என்னை தவிர வேற யாரும் உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசக்கூடாது. எனக்கு அது பிடிக்கல. இனிமேல் செய்யலாம். சரியா? போதுமா? வா, திங்ஸ் வாங்கிட்டு போலாம். இவன் எங்க இங்க? ப்ரோ 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 நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. டேய், உன்னை விட மாட்டேன்டா. வரேன்டா. பா, நான் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம்.
உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்றா. அந்த அருண் இருக்கான்ல, ஆமா. அவன் அந்த 2 பொண்ணுலையும் கரெக்ட் பண்ணிட்டான்ப்பா. நாளைக்கு அவன் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகிறான். கல்யாணம் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குப்பா. என்னடா சொல்ற? நிறுத்துங்க சார். நல்ல வேலை காக்காவளி பொண்ணை காப்பாற்றிட்டான். யாரா நீ? சார் நான் உங்க 2 பேரையும் நோட் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். டேய், நீ அந்த மேனேஜர் தான்டா? ஆமாம் ப்ரோ. ஏன்டா சினுங்கிற? சார் நான் ஒருத்தனை கொலை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் சார். ஆனால் தனியாக என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சார். அப்போ தான் உங்கள் பையனை சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன். அப்போ முடிவு பண்ணேன் சார், என்னோட லைஃப் பார்ட்னர் கூட சேரணும்னா உங்கள் கூட பார்ட்னர் ஆனால் தான் சார் முடியும். டேய், யாரா இவன்? தெரிலப்பா, மூக்க சார், பார்த்தோம் ஃப்ரெண்டு நினச்சிட்டேன். கொடுங்க சார், நீங்கள் கொடுங்க கொடுங்க கொடுங்க. அப்படியே அவனை ஒரே சுருகிடுற சார். சொருகிடவா சார்? அப்புறம் என்ன சார், சும்மாறா. இன்கேஸ் நான் அவனை குத்திட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன்னு வச்சுங்க சார், என்னோட ஐஷுவை யார் சார் பார்த்துப்போ? ஏன்னா நானும் ஐஷுவும் மேரேஜ் பண்ணிவிட்டு 2-3 பேபிஸ் அந்த மாதிரிலாம் பிளான்லாம் வச்சுருக்கேன் சார். இப்போ அதெல்லாம் எப்படி சார் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது? ஐசுவே உனக்கு பேபி மாதிரி தானே இருக்கா? ஆடா சும்மா இருங்க ப்ரோ, நீங்கள் வேற. இது ப்ரோவா? நானா? ஆமாம் ப்ரோ. ஒன்று பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்தாங்க சார், இந்த கம்பி எடுத்து சார் அப்படியே அவனை நல்லா சுருகி விட்டுருக்கு சார். அவ்வளோதான் சார். நீங்கள் போட்டால் என்ன, நான் போட்டால் என்ன சார்? ஆக மொத்தம் அந்த வளர்ந்தவன் இருக்கான்ல சார், அவன் சாகணும் சார், சாகணும். டேய், என்னடா சொல்றான் இவன்? தெரிலப்பா, ஏதாவது மண்டையில் அடிபட்டுருச்சு போல, ஏதாவது வளர்ச்சி. நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க சார், என் ஐஷுவை யார் சார் பார்த்துப்பா? சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார், எப்படியாவது. சார் உங்களுக்கும் உங்கள் சொத்து உங்ககிட்ட இருக்கும், எனக்கும் என் ஐஷு, அப்புறம் எங்களோட யூடியூப் சேனல், அப்புறம் எங்களோட 3 பேபிஸ் எல்லாமே கிடைச்சிரும். கூட்டம் போடா அவனை, ஏதாவது பண்ற போறேன். சார் அவனை கூட்டி போய் நான் என்ன சார் பண்றது? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். சார் அவனை சாவடிச்சிருங்க சார். டேய், சார் போடா. ஏதாவது பண்ணிட போறேன். வாடா சார், அவனை ஏதாவது பண்ணுங்க சார். வாடா, எங்க அப்பா டென்ஷன் ஆயிட்டாருன்னா அவ்வளவுதான்டா, வேட்டியை மடிச்சு கட்டு வருவாரு. ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. நான் பாட்ட கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. அருண், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க பாருங்க. என்னப்பா? டேய் அருணே, உன்னை தேடி ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்குடா. அருண், என்னப்பா? டேய் இன்னொரு பொண்ணு வந்திருக்கடா. நீ போ, நான் வரேன். போ. இதை வராமா, இதை வரா பண்ணுங்க. ஏய் சாரியா, அப்பா கூப்பிட்டாரு, மன்னிச்சுக்கோ. சரியா? இங்க பாரு. நீ மூடே ஸ்பாயில் பண்ற. போடா. ஏய் இங்க அருண், அருண், அருண்.